டிடி பாப்புலர் ஆங்கர் விஜய் டிவில திவ்ய தர்ஷினி அவங்க ஃபீல்டுக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும் பொழுதே அவங்க வந்துட்டாங்க. வந்து இவ்வளவு நாள் ஒரு பாப்புலரா ஒரு ஆங்கரா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். டிடியை பொறுத்தவரைய மிக முக்கியமா என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அதாவது அவங்களால நிக்க முடியாது ரொம்ப நேரம், காலில் பிரச்சனை. அந்த மாதிரி பிரச்சனையப்ப அவங்களுக்கு வந்து யாருமே வாய்ப்பு கொடுக்கல. அவங்க வந்து நான் உட்காந்து கம்பேர் பண்றேன் அப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்க, வேணான்ட்டாங்க, எங்களுக்கு அப்படி வேண்டான்ட்டாங்க. அவங்களால நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவங்களால பண்ண முடியாம போயிடுச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தவர் யார் அப்படின்னா அது உலகநாயகன் கமலஹாசன் தான். ஏன்னா கமல் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கு ஆறுதலா, அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருப்பாரு. அவருக்கு வந்து நிறைய ஆப்ரேஷன்லாம் நடந்திருக்கு, அப்ப என்ன பண்ணணும் என்ன சாப்பிடணும் அப்படின்லாம் சொன்னது மட்டும் இல்லாமல் விக்ரம் படத்துடைய ஆடியோ லான்ச் அதை வந்து டிடி தான் பண்ணாங்க. டிடிக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அப்ப சொல்லியிருக்காங்க கமல் சார் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு, பரவாயில்ல அங்க ஒரு ஸ்டூல் போட்டு அவங்க உட்கார வச்சிடலாம், அதாவது நமக்கு தெரியாது அவங்க உட்கார்ந்துருக்காங்கிறது. அந்த இதுல மட்டும் போடியத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்டூல் போட்டு உட்கார வச்சிருவாங்க, ஆடியன்ஸுக்கு பாக்குறப்ப அவங்க நின்றுட்டு பேசுற மாதிரி இருக்கும். அதை பண்ணிக்கலாம்னு சொல்லி கமல் சார் சொல்லி அவங்கள பண்ண வச்சாங்க. அதை வந்து அவங்க நன்றியோட சொன்னாங்க, இதை வந்து கமல் சார் தான் எனக்கு பண்ணாரு, அவர் நினைச்சிருந்தா வேண்டாம், நமக்கு வந்து நின்று பண்ற ஆங்கர் இருந்தா போதும்னு சொல்லியிருக்கலாம், பட் அவர் என்னுடைய பிரச்சனையை கேள்விப்பட்டு அதுக்கு அவர் வந்து என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கணும், என்னெல்லாம் மெடிசின் எடுத்துக்கணுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இந்த வாய்ப்பும் கொடுத்தாரு. அது வந்து கிரேட்னஸ் ஆஃப் கமலஹாசன் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம அதை நினைச்சு பார்க்குறோம். ஸோ மலையாளத்தில் ரைட்டர், டைரக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர் இந்த எல்லா வேலைகளையும் செய்த மாபெரும் ஒரு கலைஞர் வந்து ஸ்ரீனிவாசன். அவர் நேற்றைக்கு காலமானார். அது தொடர்பாக உலகநாயகன் கமலஹாசன் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதுல வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சில ஆர்டிஸ்ட் வந்து என்டர்டைன் பண்ணுவாங்க, நம்மளை மகிழ்விப்பாங்க, சில பேர் வந்து நம்மளை வந்து என்லைட் பண்ணுவாங்க, நமக்கு சில விஷயங்களை வந்து புரிய வைப்பாங்க, சில பேர் வந்து நல்ல விஷயங்களை நோக்கி நம்மளை தூண்டுவாங்க. இவர் எல்லாமே பண்ணியிருக்காரு. என்டர்டைன், என்லைட்டன், ப்ரொவோக். ஸ்ரீனிவாசன் did it all with a smile that carried a truth and a laugh and carried responsibility அப்படின்னு சொல்லி அவரை வந்து புகழஞ்சலி அவருக்கு செலுத்தியிருக்காரு. அவருக்கு அவருடைய மறைவுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்கள்.